கண்ணாடி பொருட்கள் செய்யறதுல நான் டிப்ளமா வாங்க போறேன். நிஜமாவா? சாமி, மறுபடியும் அந்த மோசமான பேண்ட கேக்குறியா? கடைசியில உங்களோட ஃபேன்னு சொல்லிடாத. நீ ஒரு தடவை அதை கேட்கணும். இந்த உலகத்திலே ஃபேட்டல் ஜாம்பிஸ் தான் சிறந்தது தெரியுமா? நீ சரியா சொன்னப்பா. காலின், நான் உன்னை பார்க்கவே இல்ல. எப்ப வந்த? சும்மா அப்படி வெளியில போலான்னு வந்தேன். நீ ஃபேட்டல் ஜாம்பிஸ் பத்தி பேசுறத நான் கேட்டேன். அத என் அபிப்பிராயத்தை சொல்லலான்னு வந்தேன். அப்படின்னா உனக்கு அவங்கள பிடிக்குமா? நிச்சயமா, இந்த உலகத்திலே அவங்க தான் சிறந்த பேண்ட். வாவ், சரியா சொன்ன. நமக்குள்ள இந்த விஷயமும் காமனா இருக்கு. இது யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? ஓ சாரி காலின், இவங்க தான் த டீம். இவன் தான் காலின். Hi. பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கான். வாவ், அந்த பிரபலமான டீம் நீங்க தானா? சாமி உங்க எல்லார பத்தியும் என்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ நீங்க கேம் விளையாட போறீங்களா? இல்ல இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு மட்டும் தான் எங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவோம். கேம் நாளைக்கு தான். நீ எங்க கூட வரியா? கண்டிப்பா நானும் வரேன். கிரேட். என்னால உனக்கு கண்ணாடி பொருட்கள் செய்யறத சொல்லி தர முடியும். நீ எங்க கூட வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ், கலக்கிட்ட. இதுக்கு இப்படியா நாங்க பிராக்டிஸ் பண்றத பார்த்தா? நம்ம கிட்ட கேட்காம அவனே முடிவு பண்ணிட்டு இந்த காலின் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம டீமுக்கு தெரியாதவங்களை கூட்டிட்டு வரதே பழக்கமா போச்சு. சாமிக்கு அவனை நல்லா தெரியும். அவன் பக்கத்து வீட்டு பையன் தானே. அது கரெக்ட் தான். அங்க பிளேயர்ஸும் டோர்னமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க தானே வருவாங்க. ஆனா இவன் நம்ம கிட்ட முதல்ல பர்மிஷனே கேட்கல. அங்க பாரு, அவங்க பால் எல்லாம் ஆடுறாங்க. சிவா, இங்க பார். மொபைல் நீ தான் அடுத்து. மொபைல் பாஸ் பண்ணு. ஓகே. சிந்து லாட் பாஸ் பண்ணு. எல்லாரும் சூப்பரா ஆடுறாங்க. என்கிட்ட பால கொடு. இந்த லீலா நீ கோல போடு. இப்ப பாலோட சேர்ந்து விளையாடி காட்டுறீங்களா? பிசிக்கல் ட்ரைனிங்கோட சேர்த்து மென்டலி ட்ரைனிங்கும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உனக்கு புரியுதா குட்டி? சரி, எல்லாரும் வந்தாச்சா? உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஜானை வின் பண்ணது நிஞ்சாஸ் தான். அதனால மேட்சுடைய சேலஞ்ச முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். என்ன முடிவு பண்ணிருக்க? ஓகே, எங்களோட சேலஞ்ச் இதுதான். கோல் போட்டிருந்தா கூட டீமோட எல்லா பிளேயர்ஸும் அதை தொட்டிருந்தா தான் அது கோல் ஆகும். சோ சேலஞ்ச ஒத்துக்கிறீங்களா? யாருக்காவது ஆப்ஜெக்ஷன் இருக்கா? நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த போட்டி. டோன்ட் வரி, டீம் ஒர்க்னா என்னன்றதை நாங்க உனக்கு காட்டுறோம். எங்க திறமைய நாளைக்கு பாரு. சரி, ஃபீல்ட பத்தி சொல்லுங்க. எங்க விளையாட விரும்புறீங்க? நாங்க சேலஞ்ச தேர்ந்தெடுத்துட்டோம். தட் டீம் ஃபீல்ட தேர்ந்தெடுக்கட்டும். தேங்க்ஸ், நல்ல வேலை பண்ணீங்க. உங்ககிட்ட நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டார்க் சைடு குடுக்குற மோசமான சேலஞ்சை விட இது நல்லா தான் இருக்கு. ஆமா, ஃபீல்ட கூட நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நாம இன்னும் ஜெயிக்கவே இல்ல. இது நிச்சயமா நமக்கு சுலபமா இருக்க போறது இல்ல. ஆமா, ஆனா நாம எல்லாரும் ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாளைக்கு நாம யாருங்கறத உங்களுக்கு காட்டலாம். சரியா சொன்ன. ஆமா, நீ ரொம்ப நாளா சாமி வீட்டு பக்கத்திலே இருக்கியா? ஒரு நிமிஷம், சாரி. அது ஈனஸ் தானே? அப்புறம் அது ஜோயி தானே? இவ பேரு லூனா. அப்போ நீ யாரு? நான் கிரேக். அப்படியா? உனக்கு சாமியா எத்தனை நாளா தெரியும்? பல வருஷமா தெரியும். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நல்ல விஷயம் தான். ஆனா அவ உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. நம்ம பேசாம பார்க்ல விளையாடலாமா? அந்த இடத்துல நிஞ்சாஸ் கொஞ்சம் திணறுவாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. ஆக்சுவலா நான் ப்ராமினன்ட்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்த பத்தி நமக்கு நல்லா தெரியும். இது நல்ல ஐடியா தான். சாமி சொல்றதா கரெக்ட். ப்ராமினன்ட்ல விளையாடுறதா கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. உனக்கு தெரியுமா, 1997ல அர்மாண்டிரோ ஆக்ரோபேட் டீமுக்கு கேப்டனா இருந்தாரு. அவருக்கு பெரிய மைதானத்துல விளையாண்டாதான் பிடிக்கும்னு சொன்னாரு. ஏன்னா அங்கதான் அப்போன டீம் வீக் ஆயிடுவாங்க. உனக்கு எப்படி இது தெரியும்? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? உனக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால பத்தி ஏதாவது தெரியுமா? அது கொஞ்சம் தெரியும். பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இவன் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இவன் தான் டீம் கேப்டனா. அது கொஞ்சம் பழைய விஷயம் சாமி. உண்மையதான் சொல்றியா? ஆமாப்பா, நான் சொன்னதுல உண்மைதான். ஏய், இங்க இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லவே இல்ல. இதுல இன்டர்நெட் இருக்கா? சரி, உனக்கு காட்டுறேங்க. ஃபேட்டல் ஜாம்பிஸோட ஒரு புது வீடியோ வந்திருக்கு. நிஜமாவா? அத பார்த்தா நீ அசந்து போயிடுவே. காட்டு பாப்போம். ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? நம்ம கேம பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். அதை விட இது ரொம்ப முக்கியம். சாமி, நாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அசத்தலா இருக்கு. உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. காலின் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். நீ அப்படியே அசந்து போயிடுவேன்றான். எனக்கு அவன் ரொம்ப கூலா தெரியறான். அப்ப உனக்கு ஈனஸ்? என்ன பொறுத்த வரைக்கும் கேமுக்கு ஒரு நாள் முன்னாடி டீம்ல இருக்கிறவங்க மட்டும் ஒண்ணா இருக்கிறது கரெக்ட். இந்த நேரத்துல வெளியாள் ஒருத்தர் நம்ம டீமுக்குள்ள வரது சரின்னு எனக்கு தோணல. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் ஈனஸ். அவன் நம்ம கூட இருந்தா அது கண்டிப்பா நம்மளுக்கு அன்லக்கியா தான் இருக்கும். நீங்க இப்படிதான் பிராக்டிஸ் செய்வீங்களா? இந்த மியூசிக்க கேட்கும்போது ஏதோ பூனை அழுற மாதிரியே இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் மட்டும் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேரு கல்ச்சர். அது உங்களுக்கு சுத்தமா இல்ல. அப்படியா சொல்லும்? ஓ சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மூளை இருக்கணுமே. ஹே, ஒரு நிமிஷம் இரு. முதல்ல நீ யாரு? அமைதியா இரு ஸ்லை. இவன் எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. இந்த இடத்துக்கும் புதுசு. இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவேன்? ஹே, நிறுத்து. அவனை விட்டுரு. இவன் என்ன பார்த்து என்ன சொன்னான்னு உன் காதுல விழலையா? ஆனா நான் சொல்றத கேளு. உங்க எனர்ஜி எல்லாம் உங்களுடைய கேம்ல காட்டுங்க.
இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. வா ஃபேட் போலாம். நான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். காலின் ரொம்ப கோலா தான் இருக்கான். என்னாச்சு உனக்கு? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே இரிட்டேட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்ப ஸ்லைம் முன்னாடி போய் நிக்கிறது பார்க்கவே நல்லா இருக்கு. உண்மையா தான் சொல்றேன், அவன் தைரியமா பேசினான். சூப்பர்ல. ஆனா நீ நிஜமாவே ஸ்லைம் மூக்க உடைச்சிட்ட. ஆமா, கலக்கிட்ட. நீ பேசுனதை பார்த்து அவன் வாயடைச்சு போயிட்டான். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படவே கூடாது. நம்ம பயந்தா அவனுக்கு இன்னும் தைரியம் அதிகமாயிடும். ஆஹா, நீ யாருன்னு அவனை காட்டிட்ட. பால் இல்லாம ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க. ஆனா இப்போ பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு திறமையான டீம் இருக்கும்போது பால புடுங்க ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சான்ஸே இல்ல. ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஞ்சாஸ் நமக்கு கொடுத்திருக்கிற சேலஞ்ச் படி நாம எல்லாரும் இப்ப ஒரே டீமா செயல்பட்டாகணும். சரியான முறையில பாலை நம்ம பாஸ் பண்ணணும். கோல் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாலை தொட்டே ஆகணும். இதுக்கு முக்கியமான 2 விஷயங்கள். முதல்ல நம்ம கொடுக்கிற பாஸ கரெக்டா கொடுத்தாகணும். 2வது, சாகசம் வேண்டாம். புது மூவ்ஸ் எதையும் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்காக என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இருக்கு. த புல். அப்படின்னா கொம்ப வச்சுக்கிட்டு முட்டை போகணுமா? இந்த எக்ஸசைஸ் உனக்கு தெரியாதா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் கிளாசிக்கல். ரொம்ப இதுல சுலபம். ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும். நடுவுல ஒரு பிளேயர் நிப்பான். அப்ஜெக்டிவ் பால் பாஸ் பண்றது. நடுவுல இருக்கிற பிளேயர் கிட்ட பால் போகாம பாத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. கொலின் உண்மையிலேயே அசத்திட்ட. ஓகே ஜோய், நீ ஆரம்பி. ஓகே. என்கிட்ட பாஸ் பண்ணு. லேட் பண்ணிட்ட. நீ இன்னும் வேகமா செயல் பண்ணணும் லூனா. சாமி இப்ப உன் turn. நான் பாத்துக்கிறேன். நல்லா பாஸ் பண்ண சாமி. ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பாஸ் பண்ணு. பால ரொம்ப நேரமா உன்கிட்டயே வச்சிருந்த ஜோய். இப்ப உன் turn இனஸ். பிரமாதம். வாவ், செம்மையா கண்ட்ரோல் பண்ண. ஏதோ வீடியோ கேம் பாக்குற மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ். என்கிட்ட பாஸ் பண்ணு. சரியா ஹேண்டில் பண்ணல. பாவம், அந்த கிரேக்கால பால பிடிக்கவே முடியல. நீ கரெக்டா பாஸ் பண்ண. கிடையாது, அந்த பாஸ் ரொம்ப கஷ்டமான பாஸ். ஆனா எனக்கு பார்க்க ஈஸியா இருந்தது. காலின் சரியா சொல்றான். கிரேக், நீ தான் அந்த பால சரியா ஹேண்டில் பண்ணல. 2 பேரும் என்ன? ஏய், கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் இங்க வாங்க. நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாருமே பால மிஸ் பண்றீங்க. இங்க நான் மட்டும் தான். ஆனா அங்க நீங்க 5 நிஞ்சாஸ்க்கு நடுவுல விளையாட போறீங்க. சரி, இந்த எக்ஸசைஸை நாம இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்குவோமா? இப்பல இந்த பால நீங்க யார்கிட்ட பாஸ் பண்ண போறீங்கன்னு முதல்லயே சொல்லி ஆகணும். அதுவும் பால் உங்க கால் கிட்ட வரும்போது சொல்லணும். ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமா, அதுக்காக தானே சொல்றேன். பால் உங்க கால் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நீங்க யார்கிட்ட பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். ஓகே, எல்லாரும் அவங்க உங்க பிளேஸ்க்கு போங்க. லூனா, இந்த நீ ஸ்டார்ட் பண்ணு. கிரேக், இந்த ஈனஸ். சூப்பர். ஜோய், லூனா, சாமி, கலக்குறீங்க. ஹேய் சாமி, எனக்கு பாஸ் பண்ணு. ஜெய். கிரேக், அவன் வேணும்னே. நீ ஆடுறத பாக்கும்போது தான் ஏன் உன்னை பத்தி சாமி என்கிட்ட பேசலன்னு தெரியுது. மறுபடியும் முயற்சி பண்ணலாம். சாமி. ஹேய், ஏன் மேலே அடிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? சாரி, பால் வந்துதான் அடிச்சேன். நம்பிட்டேன். நீ வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்க. நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணல. இந்த காலம் தான் ரொம்ப நேரமா வெறுப்பேத்திக்கிட்டே இல்ல, இருக்கான். நீ தான் அவனை வெறுப்பேத்துற. போதும், நிறுத்துங்க. என்ன நடக்குது? எனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் புரியவும் இல்ல. என்ன நிரூபிக்க பாக்குற? வேணும்னே பிரச்சனையை பெருசாக்குறியா? ஆமா, நீ கரெக்டா சொல்ற. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது தெளிவா சொல்லுங்க. சாமியோட புது ஃப்ரெண்ட பார்த்து கிரேக் பொறாமப்படுறான்னு நினைக்கிறேன். உனக்கு என்னாச்சு கிரேக்? நீ இப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கிரேக். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன ப்ராப்ளம்னு தயவு செஞ்சு சொல்லு. அது காலன் அவனை வேணும்னே வெறுப்பேத்துறான். இன்னைக்கு சாமி நடந்துக்கிற விதமா எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம அவனே காலனை கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப எப்ப பார்த்தாலும் அவனோடய இருக்கான், அவன் கூடயே பேசுறான். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்படின்னா ஜோயி சொல்றது கரெக்டா? நான் பொறாமப்படுறேனா? சாமி மத்தவங்க கூட நெருக்கமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது உனக்கு பழக்கம் இல்லல. ஆனா நீயும் சாமியும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு என்னமோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலினால உடைக்க முடியும்னு தோணல. உனக்கு புரியுதா? சரி, அப்ப என் கூட வா. சரி, இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் போதும்னு எனக்கு தோணுது. சாமி, அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. நடுவுல காலின் பேசினதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி பேசினா. சரி, என்னோட நீ ஸ்கேட்டிங்க்கு வரியா? இல்ல, என் பிளான் கொஞ்சம் மாறிடுச்சு. காலின் வீட்டுக்கு வரான். நான் அவனுக்கு சில புது வீடியோ கேம்ஸ் எல்லாம் காட்டணும். நாம முதல்லயே பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கேட்டிங் போலான்னு முடிவு பண்ணோமே. ஆமா, பண்ணிருந்தோம். ஆனா அது நேத்து முடிவு பண்ணது. பரவாயில்ல, விடு. நம்ம இன்னொரு நாள் ஸ்கேட்டிங் போய்க்கலாம். என்ன பரவாயில்லங்கிற? வேணும்னா நீயும் எங்க கூட வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ற? உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லிடு. உனக்கு என்னாச்சு கிரேக்? என்ன நடக்குதுங்க? அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் என்ன அவமானப்படுத்த மாட்டான்னு நான் நினைச்சேன். வா காலின், போலாம். கவலைப்படாத, விடு சாமி. நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சரியா சொன்னேன்.
கிரெக்குக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஆமா, சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறான். முதல்ல அதெல்லாம் அவன் விடணும். அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நம்ம யாரு? ஆனா இதுல சாமியோட தப்பு இருக்குல்ல. இத்தனை வருஷமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப புது ஃப்ரெண்ட் வந்தோடனே பழைய ஃப்ரெண்ட் மறந்துட்டு போலாமா? சரி, நாளைக்கு என்ன பிளான் போட்டிருக்க? நம்ம ஒரு டீமா விளையாடலாமா? நாளைக்கு என்ன நடக்க போதோ அத நினைச்சா ரொம்ப ஆவலா இருக்கு. இப்பே ரொம்ப ஜாலியா இருந்தது. சரியா சொன்ன. நாளைக்கு பார்க்கலாம் காலின், மறக்காம வந்துரு. சரி சாமி, மறுபடியும் தேங்க்ஸ். ஹே, நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? கிரெக்கு கால் பண்ணியா இல்லையா சாமி? இல்ல, நான் காலின் கூட இருந்தேன். அவனை பத்தி யோசிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. சரி, அப்ப இப்ப கால் பண்ணலாம்ல? இல்ல, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவன் என் மேல கோவமா இருக்கானா, அது அவனோட பிரச்சனை. ஆனா அவன்கிட்ட நடந்துக்கிறது உனக்கு தப்பா படல? கிரெக் கூட இருக்கிற பிரச்சனைக்கு நீ சீக்கிரமா தீர்வு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு டீமா விளையாடுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா நீங்க மேட்ச்ல தோத்துருவீங்க. இத போய் முதல்ல கிரெக் கிட்ட சொல்லு. அவன் இன்னைக்கு என்கிட்ட எப்படி நடந்துட்டான் நீயே பார்த்தல்ல. அவன் காலின அடிக்க போயிட்டான். புதுசா ஒருத்தன் நம்ம கிட்ட வரும்போது அவனை நாம சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணணும். அவன் நம்மள ஒருத்தன்றத அவன் புரிஞ்சுக்கணும். அந்த கிரெக்குக்கு அது சுத்தமா புரியல. அதனால நான் அவன் கிட்ட பேச விரும்பல. இரு சாமி, நான் சொல்றத கேளு. என்ன கிரெக், நீ சாமி கிட்ட பேசிட்டியா? நீ யார பத்தி பேசலன்னு எனக்கு புரியல. ஒன்னும் ஏதோ தப்பா நடக்குதே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடியா? ஹலோ கிரேக், எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். 2011ல கேமரனோட ஒரு டீம் அவங்க எல்லா மேட்ச்லயும் தோத்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல. காலின் சரியா சொல்றான். இன்னும் இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தீனா எல்லாம் பிரச்சனையில தான் முடியும். இப்ப இவனையே எடுத்துக்க, எப்பவுமே நல்ல மூட்ல தான் இருப்பான். ஆமா, சரியா சொன்னேன். அப்படியா? காலின் அவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ நினைச்சேனா எனக்கு பதிலா அவன் ஆடவை. சரியா சொன்ன. இப்ப அதான் பண்ண போறேன். வாங்க, டைம் ஆயிடுச்சு. The team and ninjas, come on. இப்போ என்ன பண்றது? காலின நம்ம கூட விளையாட விட முடியாது. ஏன் முடியாது? அவன் கிரெக்கோட இடத்துல வந்து விளையாடலாம். இது சொன்னதே கிரெக் தானே, பரவாயில்ல. இந்த டீம் கூட நீ விளையாட விரும்புறியா? இல்ல, வேண்டாம். அது மட்டும் இல்லாம நான் அபிஷியலா கேம் விளையாடி பல வருஷம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் விளையாடினவங்க எதையும் மறக்க மாட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உன் உதவி எங்களுக்கு தேவை. டீம்ல 5 பேரும் இல்லனா நாங்க தோத்துட்ட மாதிரி. அப்படினா சரி. பிரமாதம், தேங்க்ஸ் காலின். ஆனா சரி, விளையாட ஆரம்பிக்கலாம். The team prominent and lower levelல விளையாட முடிவு பண்ணிருக்காங்க. நிஞ்சாஸ் உடைய கோல் போஸ்ட் லோயர் லெவல்ல எஸ்கலேட்டருக்கு பக்கத்துல இருக்கும். அப்புறம் the team உடைய கோல் போஸ்ட் லேபரன்ஸ் உடைய என்ட்ரன்ஸ் பக்கத்துல. லீலா, சாமி, பொசிஷன் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சரி, இல்ல நான் பாத்துக்கறேன். இந்த இப்ப பாரு. இன்னும் லார்ட் மட்டும் தான் பாலை தொடவே இல்ல. எனக்கு பால பாஸ் பண்ணுங்க. இந்த சீக்கிரம் பால பாஸ் பண்ணு. சீக்கிரம் போங்க. இத முடிஞ்சா தடு பாப்போம். நல்லா சொதப்பிட்டேன். அது சூப்பர் கோல். எல்லாரும் பால தொட்டிருக்காங்க. நிஞ்சாஸ் ஃபர்ஸ்ட் கோலை போட்டுட்டாங்க. நீங்க 2 பேரும் பிடிவாதக்காரங்க. உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு நீ நினைக்கிற. அவனுடைய புது ஃப்ரெண்ட உனக்கு பிடிக்கலன்னு அவன் நினைக்கிறான். உங்களால டீம் எவ்வளவு அவஸ்தைப்படுதுன்னு பாத்தீங்களா? இப்படி சொதப்பிடுச்சு. இனேஸ், இந்தா இத புடி. லார்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி நில்லு. நான் பாத்துக்கறேன். அவளை தடுத்து நிறுத்துங்க. இனஸ், இந்த थैंक यू. நல்ல முயற்சி பண்ணு. அவளை யார தடுங்க. இனஸ், இங்க பாஸ் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி பாரு. கவலைப்படாத, நான் அவனை பாத்துட்டேன். மறுபடியும் அங்க போ. சாமி, என்கிட்ட. சரி, இந்த காலின். அட என்னப்பா. Oh no. நீ பாலை மறந்துரு. கோல் போயிருக்க வேண்டியது. என்ன மன்னிச்சிரு சாமி. பரவாயில்ல, விடு. எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இது அதுக்கான நேரம் இல்ல. சூப்பர், அடிங்க அடிங்க. நீயா நானு பார்க்கலாம். அப்படியா? ஓகே, முடிஞ்ச பால தொட்டு பாரு. மறைக்காத, சீக்கிரம் என் கூட வா. பாங்க. ஓகே, எல்லாரும் தொட்டாச்சா? ஜாக்கிரதை. ஜோய், ரெடியா இரு. பாத்துக்கறேன். கோல் போட்டுட்டாங்க. எல்லாரும் பால தொட்டாச்சு. நிஞ்சாஸ் அவங்க 2வது கோலையும் போட்டாச்சு. கோலே.
காலின் இந்த ஹே பால் வந்து அடிக்க தெரியாது உனக்கு? இல்ல அது வந்து அத காலின் கிட்ட பாஸ் பண்ணு. என்னாச்சு? காலின் என்ன பண்றான்? அப்படிதான் பாஸ் பண்ணு. ஆச்சரியமா இருக்கே, அவங்க ஊர்ல அவன் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் டீமோட கேப்டன்னு சொன்னா. எனக்கு அப்பல இருந்து அவன் மேல சந்தேகம் இருந்தது. அவன் வாய்க்கு வந்ததை உளறி இருக்கான்னு நினைக்கிறேன். சாமி கோல் கிடையாது. காலின் பால் தொடவே இல்ல. பால் அவன் காலுக்கு நடுவுல போயிருக்கு. சாரி அது வந்து சாமி நிச்சயமா உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? பழக்கம் விட்டு போச்சுல, அதான் நீ அவன் இடத்துல இருந்து பாரு. ஒரு புது டீமோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும்ல. நாம பழக்கமானவங்க. அவன் மேல உனக்கு இவ்ளோ அக்கறை? அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த அளவுக்கு அமைதியா பேசிருக்க மாட்டேன். ஓகே லூனா என் கூடவே வா. ஓகே காலினுக்கு பாஸ் பண்ணு. கரெக்ட்டா சொன்ன. இந்த சீக்கிரமா போ. வா நம்ம போய் அவனை தடுப்போ. காலின் பால் என்கிட்ட பாஸ் பண்ணு. ஓகே இந்த எடுத்துக்க. என்னது இது? என்னப்பா எனக்கு பரிசெல்லாம் கொடுக்குறீங்க? புது டீம் பிளேயர் சூப்பரா விளையாடுறாரு. ஹாஃப் டைம் முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் இருக்கிற ஸ்கோரை பார்க்கலாம். நிஞ்சாஸ் 2 கோல், தி டீம் 0. காலின் நான் கிட்ட உன்னை கேட்கவா? இதுக்கு முன்னாடி நீ ஃபுட்பால் விளையாடி இருக்கியா? அது வந்து அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அது மட்டும் இல்லாம நான் ட்ரைனிங் கூட எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் இப்படி இருக்கேன். இது புது இடம் வேறயா, பதட்டமாவே இருக்கு. அப்புறம் அது நிறுத்துறியா காலின்? எங்க கிட்ட போய் சொல்ற வேலை வச்சுக்காத. நீ ஒரு தடவை கூட பால் தொடல. ஒழுங்கா உண்மையா சொல்லு. ஆக்சுவலி அது வந்து நான் விளையாண்டதே இல்ல. ஆனா என்கிட்ட நீ அன்னைக்கு ஏன் என்கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் விளையாடி இருக்குன்னு போய் சொன்ன. இதுல உன் டீம் கேப்டன் வேற சொன்ன. உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் தான் அப்படி சொன்னேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். டீம்ல இவ இருந்தானா வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை நம்ம இன்னைக்கு தான் சந்திக்க போறோம்னு நினைக்கிறேன். நீ சொன்னது என்னவோ உண்மைதான். நில்லுங்க, இதுக்கான தீர்வு எனக்கு தெரியும். அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. ஏன்னா எல்லா பிளேயரும் பால தொடாம நம்மளால கோல் போடவே முடியாது. அதுல ஒருத்தன் என் ஃப்ரெண்டு காலின் வேற. வேணா என் இடத்த கிரெக் எடுத்துக்கிட்டுமே. உன்னோட இடமா? அது ஏற்கனவே அவனோட இடம் தெரியுமா? நான் கிரெக் கிட்ட பேசுறேன். வேண்டாம், நானே போய் அவன் கிட்ட பேசுறேன். ஹலோ கிரெக். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். எனக்கு என் மேலேயே கோவம் வருது. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? நான் என்னமோ காலின் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னதில்ல. நீ எனக்கு பிரதர் மாதிரி தெரியுமா? சோ நீ திரும்பவும் டீமுக்குள்ள வந்து உன் இடத்த எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா. ஏய் அவன் வந்துட்டான். பிரச்சனை முடிஞ்சதா? எல்லாம் சரியாயிடுச்சு. கிரெக் மறுபடியும் அவன் இடத்துக்கு வர ஒத்துக்கிட்டான். கிரெக், நான் செஞ்சதுக்கெல்லாம் நான் ரொம்ப வெக்கப்படுறேன். உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். உன்னை மாதிரி நானும் சாமி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு. நடந்ததெல்லாம் மறந்துட முடியுமா? தாராளமா மறந்துடலாம். அப்படின்னா மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறோம். நான் பாத்துக்கறேன். நில்லு. இவளை யாராவது தடுங்க. நிஞ்சா நல்ல முயற்சி. ஜோய் லூனா படிச்சிட்டேன். எங்க ஓடுற? ஹே கிரெக், இந்த பாஸ் பண்றேன். ரெடி ஆயிரு சிவா. சூப்பர் கோல். இனி நாம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தி டீம் முதல் கோலை போட்டாச்சு. இந்த பிடி. எடுத்துட்டு போங்க. இந்த பிடி. ஓகே சாமி நீ மட்டும் தான் இன்னும் பால் தொடல. ஸ்கோர் ஈக்குவல் ஆயாச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. சிந்து பாலப்படி. அங்க கோல் கீப்பர் யாரும் இல்ல. ஓகே சர்ப்ரைஸ். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? சூப்பரா கலக்குற ஜோய். எக்ஸ்கியூஸ் மீ. பை பை. நீ தோல்வி ஒத்துக்க மாட்டல. லூனா பால் உன்கிட்ட தான் வருது. Thank you very much. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஓகே இதுக்கு மேல நான் பாத்துக்கறேன். கிரெக், இது உன் டர்ன். ஜாக்கிரதை ஃப்ரெண்ட், அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. போய் வேற யாரையாவது பாரு. ரொம்ப ஜாலி. நிஜமாதான். இந்த உனக்கு பாஸ் பண்றேன். இல்ல நீயே போடு. அப்படின்னா சரி. ஓகே கிரெக், வா 2 பேரும் ஒண்ணா கோல் போடலாம். 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம். அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. இந்த அவனோட சூப்பர் ஷாட் அடி. தி டீம் மூணாவது கோல்
கோல போட்டுட்டாங்க. அந்த கேம் இஸ் ஓவர். நல்லா விளையாடுனீங்க. ஆமா, ரொம்ப நீங்க ஜாலியா கூட நல்லா இருந்தது. விளையாடுனீங்க. எஸ் த டீம் நல்லா விளையாடுனீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சூப்பரா விளையாண்டீங்க. தேங்க்ஸ், நீங்களும் தான். கிரேக், இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வருவல்ல? ஏன் எனக்கு புதுசா வீடியோ கேம்ஸ் காட்ட போறியா? எனக்கு பெருமையா இருக்கு. கஷ்டமான நேரத்துல ஒரு நல்ல டீம் எப்படி இருக்கணும்னு நிரூபிச்சிருக்கீங்க. கிரெக் சமாதானமானது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பழைய விஷயங்களையும் மறந்துட்டீங்க. ஏன்னா நட்பு வெற்றியை விட ரொம்ப முக்கியமானது. ஆமா, இது உண்மைதான். சரியா சொன்ன. எனக்கும் அதான் தோணுது. சாமி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, வருத்தப்படுறேன். பரவாயில்ல, நடந்தது மறந்துரு. ஆனா நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா இனி நீ உண்மையை தான் நீ பேசணும். சொல்றதும் கரெக்ட் தான் சாமி. நீ சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அது வந்து இட்டாலியன் டீமோட கேப்டனும் கோல் கீப்பரும் நடுவுல சண்டை போட்டுக்கிட்டது. போதும், இந்த மாதிரி பேசுறத நிறுத்துறியா? சரி சரி, ரொம்ப கோவப்படாத. உன் சின்ன முகத்துக்கு கோவம் பொருந்தவே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இவ என்னவோ சின்னவதான். ஆனா கோவம் வந்தா எல்லாரை விட பெரியவளாயிடுறா. போதும், நிறுத்துங்க. நான் ஒரு சின்ன குழந்தை கிடையாது.